Hello everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்மகிட்ட இந்தியாவிலேயே பெஸ்ட் செல்லிங் 350cc மோட்டார் சைக்கிள்ஸான கிளாசிக் 350 அண்ட் ஹோண்டா ஹைனஸ் CB 350 இருக்குது. இந்த ரெண்டு வண்டியோட ஓனர்ஷிப் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்தந்த வண்டியோட ஓனர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. மிஸ்டர் சாய் அவரோட CB ஹைனஸ் 350யோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி மிஸ்டர் கோபி அவரோட ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த ரெண்டு 350cc வண்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் பைக்ஸ் தான். இதில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸில் LED ஹெட்லாம்ப்ஸ் வருது, இதில் வந்து ஹாலோஜன் லைட்ஸ் தான் வருது. இதில் ஆல் LED லைட்ஸ் வருது, இதில் எல்லாமே ஹாலோஜன் லைட்ஸ் தான் வருது. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அலாய் வீல்ஸு, இதில் வந்து எல்லா வெர்ஷன்லையுமே வந்து அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இதில் ஒரு சில வெர்ஷனில் அலாய் வீல்ஸ் வருது, சில கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா அலாய் வீல்ஸ் ஆப்ஷனே கிடையாது, ஸ்போக்ஸ் வீல் மட்டும்தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கான்சோலை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக இதில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ், அதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே நீங்கள் ட்ரிப்பர் மீட்டர் அடிஷ்னலாக ஆக்சரியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோட கன்சோல் இதை விட பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி இதில் USB-C டைப் கொடுக்குறாங்க, இதில் USB-A டைப் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் இன்ஜின் கார்டு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஆரியில் நீங்கள் ஆக்சரியாக வாங்கணும். ஆக்சரி பற்றி பேசும்போது ஆரியில் OE ஆக்சரியாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரியாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஹைனஸ்க்கு அப்படி கிடையாது. ஹைனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு வண்டியோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹைவே ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஓவரால் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க கோபி, இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆகுது இல்லையா? இதோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ராயல் என்ஃபீல்டு எப்படி இருந்தது? எனக்கு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் கேட்கும்போது கேட்ட நேரத்தில் கரெக்டாக இருந்தது. நான் ஒரு 3 times 4 times கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஷோரூமில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அதர் ஷோரூமில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் போனது அடையார் ஷோரூம் தான், OE ஷோரூம் தான் அது. ஸோ அதில் எனக்கு நல்லாவே இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் சாய், உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோண்டா ஹைனஸில் எப்படி இருந்தது? எங்கே வாங்கினீங்க? நான் வந்து ஹைனஸ் வந்து சைதாப்பேட் பிக் விங்கில் வாங்கினேன். பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. டெஸ்ட் ரைடு ஓட்டி பார்த்தேன், வண்டி வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ரானன் வச்சுருந்தேன், ஹண்டர் வச்சுருந்தேன், அப்புறம் ஹைனஸ் வச்சுருந்தேன். கிளாசிக் 350 நீங்கள் பார்க்கல? கிளாசிக் பார்த்தேன் நான். அப்போ வந்து இந்த ரீபான் இல்லை கிளாசிக்கில். ஸோ நீங்கள் வந்து இதை சஜஸ்ட் பண்ணதுனால இதுக்கு போயிட்டேன் நான். ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் ரைட்ஸ்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது? டெஸ்ட் ரைட்லாம் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது பையிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் அவுட்லெட்டில் இருந்தீங்க இல்லையா? டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சொல்லுவேன். சொன்ன டைமுக்கு எனக்கு ஆன் டைமில் கொடுத்துட்டாங்க. டெலிவரி ஈவினிங் 6 o'clock சொல்லியிருந்தாங்க. நான் 5:30 போல் போயிருந்தேன். எனக்கு 6 o'clock கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 6:15 போல் எனக்கு ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க. எனக்கு பக்காவாக தான் இருந்தது. ஆக்சரிஸ் எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக போட்டுருக்கிறதுனால அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க? எனக்கு அது ஃபஸ்ட் டேவே முன்னாடியே எனக்கு போட்டு ரெடி பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோவே அனுப்பியிருந்தாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு உங்கள் பைக்கில் ரெடி ஆகிடுச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டெலிவரி எடுத்தேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டெலிவரி வந்து 1 month ஆகிடுச்சு. 1 month ஆகும்னு சொன்னாலுமே நான் ஒரு டேட் கேட்டிருந்தேன். அந்த டேட்டில் வரல. ஒரு வாரம் தள்ளி தான் வந்தது. நான் எக்ஸாக்டாக ஒரு டேட் கேட்டேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டேன், இதுவும் பண்ணியாச்சு, ஃபினான்ஸும் பண்ணியாச்சு. பட் வெயிட்டிங் பீரியட் வந்து 1 month சொன்னாங்க. ஓகே, 2 months ஆகும்னாங்க. அதுக்கப்புறமா 1 month சொன்னாங்க. நான் ஒரு டேட் கேட்டேன் ஃபிக்ஸடாக, அந்த டேட்டில் கிடைக்கல எனக்கு வண்டி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாம், வித்தின் 1 weekல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு பெரிய டிலேவும் இல்லை? பெரிய டிலே. ஸோ நீங்கள் இந்த வண்டி வந்து சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறீங்களா? நான் சிட்டிஸை மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவேன். டே டு டே லைஃப்பில் நான் 80 kilometers இல்லை 60 kilometers மேக்ஸிமம் பர் டே நான் ரைட் பண்ணுவேன். ஹைவேஸ் நான் போகும்போது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் ஹைவேஸ் போவேன். 500 kilometers ஆர் 350 kilometers ஹைவேஸில் ரைட் பண்ணுவேன். எனக்கு சிட்டியில் ஓட்டும்போது டிராஃபிக்கில் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அது என்னென்னா அந்த வெயிட்டுக்காக என்னால் நிம்புலாக வந்து வளைஞ்சு என்னால் போக முடியாது. இதுவே ஹைவேஸில் போகும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது நான் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அழகாக 250 இல்லை 150 kilometers என்னால் கவர் பண்ண முடியுது. அதனால் ஹைவேஸில் எனக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓட்டுவீங்க?
நான் மேக்ஸிமம் 80 to 90 இந்த ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணுவேன். சிட்டிக்குள்ளே வந்ததுன்னா மேக்ஸிமம் நான் 70 தான் போவேன். அதுவே வந்து நான் ரொம்ப ரேர் பிளேஸில் தான் போவேன். ஸோ 50-60 தான் சிட்டிக்குள்ளே. ஹைவேஸில் 90-80க்கு நான் க்ரூஸ் பண்ணுவேன். ஓகே. பழைய ராயல் என்ஃபீல்டு வந்து அதாவது கிளாசிக் 350 வந்து உங்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன்லாம் இருக்கும். இது எப்படி இருக்குது? அந்த வண்டி நான் இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணதில்லை. பட் நான் அதில் ட்ரைவ் பண்ணியிருந்தேன், எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இதில் எனக்கு வந்து அந்தளவுக்கு வைப்ரேஷன்லாம் எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக ரியர் வியூவே எனக்கு நல்லாவே கிளியராக விசிபிள் ஆகுது. ஸோ என்னோடய வியூவில். ஸோ அதனால் எனக்கு வைப்ரேஷன் இதில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் போயிருக்கீங்க? நான் இதில் ஹை ஸ்பீடுன்னு நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதில்லை. மேக்ஸிமம் நான் 100 டச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் வண்டியை வந்து டச் பண்ணதில்லை. ஓகே. ஆனால் 100 வரைக்குமே உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவும் தெரியல? இல்லை, அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ சாய், உங்களுக்கு இந்த வண்டியை வந்து நீங்கள் ஹைவேலையும் யூஸ் பண்ணுறீங்க, சிட்டிலையும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் சிட்டியில் வந்து எந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது? ஹேண்ட்லிங் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வெயிட் ஆப்வியஸாக கம்மி. என்ஃபீல்டோ இல்லை இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற வெஹிக்கல்ஸை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மி. ஸோ உங்களால் ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும் வண்டிக்கு. அதே மாதிரி ஹீட் இஷ்யூஸும் கிடையாது வண்டியில். ஓகே. நீங்கள் வேறு வண்டி எடுத்திங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் ஹீட் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே. நீங்கள் லைக் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தான். நான் ஆக்சுவலாக நம்மளோட பழைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு டிராஃபிக்கில் நிற்கும் போதோ, ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போதோ அப்போ ஹீட் தெரியும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹீட் தெரியாது. ஓகே. ஸோ இந்த வண்டியில் கண்டிப்பாக ஹோண்டா உங்களுக்கு வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் பண்ணிங்களா? வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஓகே. உங்களுக்கு 90 போகிற அளவுக்கு 90 போகும்போது கூட ஒன்றுமே கிடையாது. 100 டச் பண்ணும்போது மேபி தெரியும் கொஞ்சம். ஓகே. ஸோ சிட்டியில் ஓட்டும்போது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இமீடியட் ஓவர் டேக்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஹைவேல போகும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். டார்க் பிரச்சனை வந்து இதில் இருக்குது. ஓகே. அது வந்து நீங்கள் ஹைவேல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சிட்டியில் பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எடுத்து டக்குன்னு பிக் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணணும், இல்லை டக்குன்னு போகணுன்னா யூஸ் பண்ணலாம். லோட் அதாவது பில்லியன் ரைட் ரோடு இருக்கும்போதுமே நல்லாவே இருக்கும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹைவேல தான் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரச்சனை வரும். ஸோ ஹைவேல வந்து நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹைவேல எப்படின்னா வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி மேலே எடுக்கணும். டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 4th-லேருந்து 5th போய் ஓவர்டேக் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஸோ உங்களுக்கு லோ எண்டில் வந்து டார்க் இருக்குது, ஹை எண்டில் அடிக்குவேட்டாக இல்லை. ஓகே. இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹைவேல ரைட் பண்ணும்போது இதே இஷ்யூ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? இல்லை, எனக்கு இங்கே லோயர் ஆர்பிஎம்மில் மேபி டார்க் கம்மியாக இருக்கும். பட் நான் மிட் ரேஞ்சு அப்புறம் டாப் ஸ்பீடு போகும்போது ஹைவேஸில் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்கேஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டவுன்லாம் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா கிராஷ் அவுட் பண்ணி நம்ம போயிடலாம். பில்லியன் ரைட் ரோடுமே அது கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். மற்றபடி சிட்டியில் உங்களோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சிட்டியில் பிரேக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட சைடில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. பட் சம் பர்சன்ஸ் டே ஆர் டெல்லிங் பேக் நாய்ஸ் வருது அப்படின்னு. பட் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. ரெகுலர் சர்வீஸ்லேயே அதை சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஃபேஸிங் அந்த ப்ராப்ளம் வரல. ஆனால் உங்களுக்கு சடன் பிரேக்கிங்லாம் இருக்குது? பக்காவாக இருக்குது. ஏபிஎஸ்லாம் அடித்த இடத்துல நான் எங்கே நிற்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல கரெக்டாக நிற்கும். ஏன்னா வண்டியோட வெயிட் அதிகன்றதுனால நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணுறாங்க. பழைய ஆரி கிளாசிக்லேயே அந்த ப்ராப்ளம் இருந்தது. அந்த அளவுக்கு பிரேக்கிங் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் எப்படி இருக்குது? பிரேக்கிங் நல்லாவே இருக்குது. இது பிரேக்கிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தெரியல இது வரைக்கும். மழையிலையுமே நல்லா தான் இருக்குது. சவுண்டு நாய்ஸ் எல்லாம் இல்லை. அது நார்மலாக வந்து உங்களுக்கு மண் ஏதாவது இந்த டிஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த பிரேக்கிங்கில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருமே. ஓகே. தவிர மற்றபடி பக்காவாக இருக்குது பிரேக்கிங். ஓகே, ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் வந்து இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த CB 350 அதாவது ஹைனஸ் 350 இருக்கட்டும், கிளாசிக் 350 இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போஸ்டரில் தான் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் போகும்போது எவ்வளோ லாங் மேக்ஸிமம் ரைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கோபி? நான் மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணாமல் 180 கிலோமீட்டர்ஸ் இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் பண்ணாமல் ஓட்டியிருக்கேன். ஸோ 3 hours it will take. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டயர்ஸமாக இருக்கா? ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த விண்ட் பிளாஸ்ட் மட்டும்தான். அதுவும் வந்து 80க்கு மேலே 90, 100 க்ரூஸ் பண்ணும்போது ரொம்பவே விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். அப்போ பெயின் அதிகமாக இருக்கும்.
பட் 80லே நம்ம போகும்போது 70, 80, 90 அந்த ரேஞ்சில் நம்ம க்ரூஸ் பண்ணும்போது வின் பிளாஸ் மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு பெயினில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஸ்டாப்பாக நான் 200 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, பில்லியன் ரைடரோட போகும்போது ஆமாம், பில்லியன் ரைடரோட அச்சீவ் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க ஆக்சுவலாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. சிட்டி ரைடை விட அவங்க வந்து லாங் ரைடு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க. லாங்கில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, கூடவே நீங்கள் நிறைய ஆக்சரிஸ்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த முக்கியமாக அந்த டூரிங் சீட் தான். அந்த டூரிங் சீட் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வெஹிக்கிளோட வர அந்த நார்மல் சீட்டாக இருந்தால் மேபி அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம். ஃபுட் பேக் வேறு நீங்கள் வைடாக போட்டிருக்கீங்க. டூரிங் பேசஸ்னால நான் டூரிங் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஹைவேல ரைட் பண்ணும்போது உங்களோட ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து நான் இங்கே மேக்ஸிமம் ஒரு 130 தான் போவோம், 130 கிலோமீட்டர்ஸ் தான் போவோம் மேக்ஸிமம்னு. அப்படி போக அது நிறைய வாட்டி போயிருக்கேன். அப்படி போகும்போது எனக்கு இது நல்லாவே இருந்தது. ஓகே, ஸோ உங்களுக்கு வலி எதுவும் பெயின் எதுவும் இல்லை? பெயின்லாம் எதுவுமே கிடையாது. பெயின் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா? டூரர்லாம் எதுவும் போடல? அது நான் போடணும்னு தான் பிளானில் இருக்கேன். அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். லைக் வந்து டூரர் போடாமலேயே நல்லா தான் இருக்குது. போட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும். பேக் ரெஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஹைனஸை பொறுத்த வரைக்கும் பில்லியன் ரைடர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? பில்லியன் ரைடர் கம்ஃபர்ட் நீங்களே ஓட்டி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட எதுவுமே போடாமல் பின்னாடி பேக் ரெஸ்ட் போடாமலே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பெயின் அவ்வளோவா தெரியாது. பேக் ரெஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, லாங் போகும்போதும் நல்லாயிருக்கும். லாங் போகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயினோ இல்லை கால் வலி எடுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. கிளாசிக் 350ல் ஹாலோஜன் லைட்ஸ் தானே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிட்டி அண்ட் ஹைவேஸ் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது? சிட்டியில் ஓகே, பட் ஹைவேல ஆவரேஜ் தான். 60, 70ல் போனால் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதர்வைஸ் நீங்கள் 80, 90ல் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டே டைமில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹைவேஸில் ஆவரேஜாக தான் இருக்கும் அந்த ஹாலஜன் லைட். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் தான் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? எஃபிஷியன்சி ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட் ஃபாக் லேம்ப்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் லாங்கர் ரைட்ஸ் போகும்போது இங்கே சிட்டி உள்ள நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஓகே தேவைப்படாது ஃபாக் லேம்ப்ஸு. பட் ஹைவேஸில் போகும்போது ஹைவேஸில் பக்கத்தில் போகிறதுனா ஓகே. அகெயின் ஓகே, நீங்கள் லாங் டூர் எடுக்கிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, லைட்டோட த்ரோ பத்தாது. ஆல்ரைட். ஸோ கம்மிங் டு த மேஜர் பாயிண்ட், மைலேஜ். ஸோ இந்த ரெண்டு வண்டிலையும் மைலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் கோபி. சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுத்துக்கும் எப்படி மைலேஜ் வருது? எனக்கு சிட்டியில் ஒரு 35 கிட்ட வருது. ஓகே, ஹைவேஸ் நான் போகும்போது 38 கிட்ட வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு மிஸ்டர் சாய் சேம் 35 கிட்ட வருது. 33, 35 அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். 33, 35 வருது. ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக 38, 40. ஓகே, 38, 40 வரும். நீங்கள் என்ன ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுவீங்க? நான் மேக்ஸிமம் ஹைவேஸில் சிட்டியில் சொல்கிறேன். ஹைவேஸில் வந்து 60, 80 எங்கேயாவது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா 100 மேக்ஸ். ஆன் ஆவரேஜ் 80ல் போகும். 80 தான் மேக்ஸ் 80. ஓகே, நீங்களும் அதே ஸ்பீடில் தான் போவீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஆக்சசரிஸ் அவைலபிலிட்டி நீங்கள் வந்து ஆரியில் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இதில் வந்து ஆக்சசரிஸ் நம்பர் ஆஃப் ஆக்சசரிஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மைனர் ஆக்சசரிஸாக கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் இதில் போட்டிருக்கிற டூரிங் சீட்டாக இருக்கும், அப்புறம் ட்ரிப்பர் நேவிகேஷன், பின்னாடி பேக் ரெஸ்ட்டு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஆக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது பேசிக்கலி. ஸோ சாய், உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை இதில் ஆக்சசரிஸ் ஆப்ஷன்ஸே முதல்ல கம்மி தான். எனக்கு தேவைப்படலை. பட் ஆப்ஷன்ஸ் இதில் அவ்வளோவா கிடையாது உங்களுக்கு. ஓகே, ஆக்சசரிஸ் எவ்வளோ நீங்கள் எடுத்தாலுமே வண்டி வாங்கும்போது எல்லாமே நீங்கள் போட்டாலுமே 12,000 ரூபாய் வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆக்சசரிஸ் அதில் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் ஆப்ஷனும் கம்மி தான். கம்மி தான் உங்களுக்கு. ஆரியில் சர்வீஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பட் நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கு. பட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. அதனால் நான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அது கொடுப்பேன். ஏன்னா நான் ஓயோட ஆரி சர்வீஸில் தான் இது வரைக்கும் விட்டுருக்கேன். அவங்க சஜஸ்ட் பண்ண வேறு சர்வீஸ் சென்டரில் தான் அதேமாரி செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஓகேவாக தான் தெரிஞ்சுது. மொத்தம் 3 சர்வீஸ் விட்டுருக்கீங்க? 3 சர்வீஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு ஓகே தான். பட் மேபி இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் எனக்கு குட்டாக தான் இருந்திருக்கு சர்வீஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ நாளில் கொடுக்குறாங்க ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தால்? மேக்ஸிமம் ஒன் டேல எனக்கு கொடுத்துருக்காங்க. 3மே ஃப்ரீ சர்வீஸ் தான். அதனால் ஒன் டேல எனக்கு கொடுத்துருக்காங்க. மேபி பெய்டு சர்வீஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, சார்ஜஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? சார்ஜஸ் எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியல, நார்மலாக தான் இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ் எனக்கு ஆயில் சேஞ்சோட வந்து 1500 வந்தது. செகண்ட் வந்து ஜஸ்ட் டாப் அப் தான் 600 சம்திங் தான் வந்தது. தேர்டு எனக்கு ஆயில் சேஞ்ச் வந்தது. அப்போ வந்து எனக்கு 2100 வந்தது. ஏன்னா அது செயின் லூப்பு எல்லாமே மாற்றிருந்தாங்க. ஓகே, அதனால் மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எனக்கு பொறுத்தவரைக்கும் அது கம்மி தான். ஓகே தான்.
நீங்கள் டைரக்ட் சர்வீஸ் சென்டர் இல்லாமல் வேறு எந்த சர்வீஸ் சென்டரில் விட்டீங்க? இது டைரக்ட் சர்வீஸ் சென்டர் இல்லாமல் அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க, ஹை ஸ்பீட் மோட்டார்ஸ் பொரசவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிருந்தப்போ அது நல்லா இருந்தது. அவங்க கம்யூனிகேட் பண்ண விதமும் சரி, அவங்க திருப்பி வெஹிக்கிளை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்த விதமும் சரி, எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. சர்வீஸ் புக்கிங்லாம் எப்படி பண்ணீங்க? புக்கிங்லாம் ஃபோன் கால் மூலிமா தான் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக போனாலும் அங்கே ஸ்லாட் அவைலபிள் இருக்காது. ஏன்னா ஆரி பொறுத்த வரைக்கும் என் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம புக்கிங் பண்ணணும். புக்கிங் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ புக் பண்ணிட்டு தான் போனோம். நான் புக் பண்ணிட்டு தான் போயிடுவேன். வீக் டேலையா வீக்கெண்ட்லையா? நான் வீக் டேஸில் தான் போயிடுவேன். ஓகே ஃபைன், குட். உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோண்டாவில்? இது வரைக்கும் 4 சர்வீஸ் போயிருக்கு. 2 ஃப்ரீ சர்வீஸு, அப்புறம் அந்த ஃப்ளட்னால இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி ஒரு சர்வீஸ் போச்சு. அப்புறமா 3rd ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தான் இருக்குது இது வரைக்கும். உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது புக்கிங் எப்படி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு? புக்கிங் வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி முன்னாடி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து மார்னிங் ஒரு 8:30 9க்கெலாம் போய் வண்டி விட்டுட்டிங்கனாலே ஈவினிங்குள்ளே கிடச்சிரும். ஓகே, புக்கிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவசியம்லாம் வீக்டேஸில். வீக்கெண்ட்ஸ்லனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போது வண்டியோட எண்ணிக்கை வால்யூம் அதிகமாகிடுச்சு சிட்டியில். ஸோ மேபி இப்போ தேவைப்படும். ஏன்னா வந்து ரீசெண்டாக தான் ஜாஸ்தி ஆகிடுது. ஓகே, இப்போ நிறையா வந்துருச்சு. ஸோ மேபி இப்போது நான் இன்னும் சர்வீஸ் விடும்போது தான் தெரியும் மேபி எப்படி ஆகுதுன்னு. இதில் வந்து அதாவது 3 ஃப்ரீ சர்வீஸு அடிஷ்னலாக நீங்கள் அந்த ஃப்ளட்னால அஃபெக்ட் ஆனப்போ ஒரு சர்வீஸ் பண்ணீங்க. ஸோ அந்த 3 ஃப்ரீ சர்வீஸுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 1500 to 1800 மேக்ஸ். எல்லா சர்வீஸுமே அப்படி. அது பாலிஷ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 1500 ஆகும். ஸோ ஆன் ஆவரேஜ் 1500 ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஆரியில் வந்து கொஞ்சம் சர்வீஸ் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. இவர் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் லைட்டாக அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு குவாலிட்டி வந்து இப்போது மற்ற பிராண்ட்ஸ்லலாம் பிரச்சனை வர்றது கேட்குறோம். நம்ம இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்ன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா 600 முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேட்டால் கூட அவ்வளோலாம் முடியாது. லேபரே அவங்க 600 to 800 போடுவாங்க இங்கே ஹோண்டாவில். ஆனால் வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க, சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட கான்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கோபி? கான்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சொல்லுவேன். ஏன்னா ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக ஹெட்லைட் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அது கான்ஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம்னா சில மாடல்ஸ்க்கு தான் இவங்க அலாய் வீல் தராங்க, சில மாடலுக்கு ஸ்போக் வீல் தான் கன்ஃபார்ம் தராங்க. ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிராண்ட் வைஸில் சேஞ்ச் பண்ணி அலாய் வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் வெஹிக்கிள் வந்து சேல் ஆகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் தான் என்னோட கான்ஸாக சொன்னது. ஓகே, சூப்பர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கான்ஸு? ரஸ்டிங் இஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து ரஸ்டிங் இஷ்யூ தான். ரஸ்ட் ஆகுது அங்கங்கே. இன்னொன்று வந்து டார்க்கு. அது ஹைவேல போகும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம நல்ல ரோடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் க்ரூஸ் பண்ண தான் பார்ப்போம். அந்த சமயத்தில் வந்து உதவாத வண்டி எதுக்குன்ற மாதிரி அந்த சமயத்தில் தோணும். ஓகே, டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் போகணுன்ற அந்த மாதிரி இருக்கும் வண்டி அந்த சமயத்தில். மற்றபடி லைட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, லைட் வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது ஃபாக் லேம்ப் போட்டு தான் வைக்கணும். ஓகே, இது பத்தாது. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் 2 ஓனர்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த வண்டியோட ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 350cc வண்டியுமே சூப்பரான வண்டி தான். எதை சூஸ் பண்ணாலும் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2 வண்டியில் நீங்கள் ஏதாவது ஓன் பண்ணுறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு கிளிக்கும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.